சற்று மாறுபட்ட அமைப்பாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சுபகிரகம் இருப்பது என்பது நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கும். ஆனாலும் ஒரு சில பண சம்பந்தப்பட்ட இடங்கள் குடும்ப ஸ்தானங்களிலே சற்று கவனம் நிதானங்கள் கையாள வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். அனைத்தும் குடுக்கல் வாங்கல்களிலே பொருளாதாரங்களிலே சற்று கவனம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கின்றது. 3, 6 என்று சொல்லக்கூடிய ருணரோண சத்துரு ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது நல்லதொரு பலனை கொடுத்தாலும் கூட ஒரு சிறு கவனக்குறைவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தனக்காரகன் புத்திரக்காரகன் மறைவது சற்று பலகீனமாக இருந்தாலும் கூட கவனமாக எதையும் கையாளக்கூடிய ஒரு நேரத்திலே இருக்கும் பொழுது அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமாகவும் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. துலாம் ராசி சுக்கிரனுடைய ராசியாக இருக்கின்றது. இதிலேயே சித்திரை 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இருக்கின்றது. சுவாதி 1, 2, 3, 4 பாதமும் விசாகம் 1, 2, 3 பாதமும் அடங்கிய 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் குறும்பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று நல்லதொரு அமைப்புகளை கொடுத்தாலும் கூட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். ராகுபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சற்று கவனம் நிதானமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. செவ்வாய் பகவான் 2, 8 கூட அஷ்டாமாதிபதியாகவும் இருக்கின்றார். துலாம் ராசியை பொறுத்தவரையில் குருபகவானுடைய பயிற்சி என்பது நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகளை கொடுத்தாலும் கூட பொருளாதாரத்திலே சற்று கவனம் நிதானமாக குடும்பங்களிலே இருக்க வேண்டியது ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனாலும் லாபஸ்தானத்தை குருபகவான் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே மூத்த சகோதரர்களிடம் இருந்து ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஒரு வருஷ காலங்களிலே இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வையும் 11ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் என்று சுகஸ்தானங்களை பார்க்கின்றது. சுகஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே வண்டி வாகனங்களிலே நல்லதொரு உயர்வு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு சிறு பழுதுபட்ட நிலைகளிலேயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அதுவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் பழுதுபட்ட வாகனங்களை பழுது நீக்குவதற்கும் ஒரு நல்லதொரு அதிர்ஷ்டங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக குரு பகவானுடைய பார்வை என்பது சுகஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே இது நாள் வரையில் சுகஸ்தானங்களே பலகீனமாக இருந்தவர்களுக்கு இனி வருகின்ற காலங்களிலே வீடு வாகன வண்டிகளில் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. பொருளாதாரங்களிலே சற்று தடை தாமதங்கள் அனுபவித்து அதற்கு பிறகு நல்லதொரு மாற்ற உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்பது இருக்கப் போகின்றது. ஆனாலும் அஷ்டமஸ்தானத்திலே சுபகிரகம் இருப்பது நல்லதொரு மாற்றங்களாகவும் இருக்கின்றது. ஒரு சிறு தடை தாமதங்களுக்கு பிறகு நல்லதொரு உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் லாவாதிபதி நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே கீர்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்திலே செல்லும் பொழுது எதிர்பாராத நல்லதொரு தன லாபங்கள் உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும் துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செல்கின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு குரு பயிற்சியாகவும் இருக்கின்றது. செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது 2ஆம் இடம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே செல்லும் பொழுது நல்லதொரு மாற்றங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தன வாக்கு குடும்பங்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் 2, 7 என்று சொல்லக்கூடிய மனைவிகளிடமிருந்து பொது இடங்களிலே நல்லதொரு உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் நட்சத்திர சாரங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நட்சத்திரங்களிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை சாண பழங்களிலே சற்று வலு இழந்து இருந்தாலும் கூட சூரியனுடைய நட்சத்திரம் என்பது 11ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது லாபஸ்தானத்திலே உபசேசானாதிபதி நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சந்திர பகவானுடைய நட்சத்திரமும் 10ஆம் இடத்ததிபதி நட்சத்திரமாக இருக்கின்றதுனாலே நல்ல மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்றது. தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிருகசீரிடம் 1, 2 குரு பகவான் செல்லும் பொழுதும் குடும்பங்களிலே வாக்குகளிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சிறு
பணம் சம்பந்தப்பட்ட இடங்கள், குடும்பங்களிலே கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.